ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனி வியூகம் அமைத்து திமுக தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அதிமுகவில் வித்தியாசமாக பிரச்சனைகள் தான் வந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்கு மாவட்டங்களான கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலத்தில் 4 பங்கு தொகுதிகளை அதிமுக தான் கைப்பற்றும் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த நிலைமை திருப்பூர் மாநகரில் மட்டும் தலைகீழாக மாறி இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக திருப்பூர் மாநகரில் திருப்பூர் தெற்கு, திருப்பூர் வடக்கு, காங்கேயம் என 3 தொகுதிகள் இருக்கின்றன. கடந்த 1977ஆம் ஆண்டுக்கு பிறகு, அதாவது 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த 3 தொகுதிகளும் தொடர்ந்து அதிமுக வசம்தான் இருந்து வந்தன. ஆனால் 2021 தேர்தலில் திருப்பூர் தெற்கு, காங்கேயம் என 2 தொகுதிகளை அதிமுக இழக்கும் நிலை ஏற்பட்டது. இது அதிமுகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்பட்டது. சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் திருப்பூர் மாநகராட்சியில் திமுகவே அதிகம் வெற்றி பெற்றது. மொத்தம் 60 வார்டுகள் கொண்ட திருப்பூர் மாநகராட்சியில் பெரிய அளவில் பலம் இல்லாததால் மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள் என எந்த பதவியும் அதிமுகவினருக்கு கிடைக்காமல் போனது. அப்படியே 2011 தேர்தல் வரலாற்றை திருப்பி பார்த்தால் திருப்பூர் மாநகராட்சியில் மொத்தமுள்ள 60 வார்டுகளில் 50 வார்டுகளை அதிமுக கைப்பற்றி ராஜ்யம் செய்தது. அதே போல 2016 தேர்தலில் கூட திருப்பூர் மாநகர தொகுதிகள் அனைத்தும் அதிமுக கட்டுப்பாட்டில்தான் இருந்தது. ஆனால் தற்போது கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுகவின் செல்வாக்கு குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இதற்கான பின்னணியை விசாரிக்கும் போது எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமனை தான் கை காட்டுகிறார்கள் அதிமுக நிர்வாகிகள். திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளராக எம்எல்ஏ பொள்ளாச்சி ஜெயராமன் தான் இருந்து வருகிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட பொள்ளாச்சி ஜெயராமன் வார விடுமுறை நாட்களில் மட்டும் திருப்பூருக்கு வந்து செல்வதாக கூறப்படுகிறது. களத்தில் இறங்கி வேலை செய்யாமல் எப்போதாவது வந்து விசிட் அடித்து செல்வது நிர்வாகிகளை சோர்வுக்குள்ளாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அத்தோடு திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் பொறுப்பை கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்தவருக்கு வழங்கியிருப்பதும் கட்சி நிர்வாகிகளுக்கு அதிருப்தியை கொடுத்திருக்கிறது. நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை கூட்டம் கூட நடத்துவதில்லை என்ற புகாரும் மாவட்ட செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் மீது எழுந்திருக்கிறது. தாம் சார்ந்த பொள்ளாச்சியில் தொகுதி சார்ந்த பணியிலேயே சுணக்கம் காட்டுவதாக பொள்ளாச்சி ஜெயராமன் மீது அதிமுகவினர் குறை கூறுவதையும் பார்க்க முடிகிறது. பொள்ளாச்சி ஜெயராமனின் மோசமான செயல்பாடு காரணமாக திருப்பூர் மாநகரில் அதிமுக கரைந்து வருவதாக கூறப்படுகிறது. ஆகையால் பொள்ளாச்சி ஜெயராமனை தூக்கிவிட்டு திருப்பூர் மாநகர் பகுதியைச் சேர்ந்த வேறு யாருக்காவது மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்ற குரலும் ரத்தங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மாவட்ட செயலாளர் செயல்பாடு சரியில்லை என எதிர்ப்பு கிளம்பியிருக்கும் நிலையில் விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு வலியுறுத்தப்பட்டும் வருகிறது. பொள்ளாச்சி ஜெயராமன் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர் என்ற நிலையில் நிர்வாகிகளின் புகார்களை சீரியஸாக எடுக்காமல் கடந்து சென்றால் தேர்தல் வெற்றிக்குத்தான் ஆபத்தாக முடியும் என்ற பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. திமுகவில் மேற்கு மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் தீவிரமாக நடந்து வரும் நிலையில் அதிமுகவில் மாவட்ட செயலாளருக்கு எதிராக அதிருப்தி கிளம்பி தேர்தல் பணியிலும் சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.